இயக்குனர் பாக்யராஜ் அவர்களின் மறைவு பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது. மிகுந்த உடல்நலத்தோடு இருந்தார். இளைஞரை போல் சுற்றிச் சுழன்று பணியாற்றி கொண்டே இருந்தார். அரசியல் நிகழ்வுகள் பலவற்றிலும் பங்கேற்றார். விடுதலை சிறுத்தைகளின் நிகழ்வுகளிலும் பங்கேற்று பல நிகழ்வுகளில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார். திடுமென அவர் காலமாகிவிட்டார் என்பதை மனம் ஏற்கவில்லை. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் தலைமை மாணாக்கர் என்கிற பெருமைக்குரியவர். திரையுலகின் பேராளுமைகளுள் ஒருவர். 80களில் 90களில் திரையுலகில் மிக பெரும் ஆளுமையாக கோலோச்சியவர். எம்ஜிஆர் அவர்களால் என்னுடைய வாரிசு என்று அறிவிக்க பெற்றவர். அவருடைய தமிழ் அனைவரையும் ஈர்க்கும் இனிமையான தமிழாக இருக்கும். திரைக்கதைக்கு பெயர் போனவர். இவரை போல் திரைக்கதை எவராலும் அமைக்க முடியாது என்று பலராலும் பாராட்ட பெற்றவர். குடும்ப பின்னணியை கொண்ட படங்கள், ஏராளமான படங்களை தமிழ் உலகுக்கு அளித்தவர். எப்போது பாக்யராஜ் படம் வரும் என்று பெண்களெல்லாம் ஆவலோடு காத்திருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு படமும் பெண்களை வெகுவாக ஈர்த்த வரலாறுகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கலை ஆளுமையை தமிழ் சமூகம் இழந்திருக்கிறது. அவருக்கு எமது அஞ்சலியை செலுத்துகிறோம். அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம்.